ஈரானுடனான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு துணிச்சலான அதே சமயம் ஆபத்தான முடிவை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானுக்குள் அமெரிக்க சிறப்பு படைகளை நேரடியாக இறக்கி அங்கு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றவோ அல்லது அழிக்கவோ ஆலோசித்து வருவதாக தெரியவந்துள்ளது. ஈரானிடம் தற்பொழுது சுமார் 450 கிலோகிராம் அளவிற்கு 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பில் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இது இன்னும் சிறிது செறிவூட்டப்பட்டால் பல அணுகுண்டுகளை தயாரிக்க போதுமானது. ஏற்கனவே ஈரானின் அணு உலைகள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தாலும் இந்த யுரேனியம் பூமிக்கடியில் உள்ள சுரங்கங்களில் பாதுகாப்பாக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்று உளவுத்துறை நம்புகிறது. வான்வழி தாக்குதல்களால் இதை அழிக்க முடியாது என்பதால் தரைவழி தாக்குதலே ஒரே தேர்வு என்று அமெரிக்க அதிகாரிகள் கருதுகின்றனர். இது மிகவும் ஆபத்தான ஒரு திட்டம். ஈரானின் அணு உலைகள் மிக கடுமையான பாதுகாப்பு வலயத்திற்குள் இருப்பதால் அங்கு அமெரிக்க கமாண்டோக்கள் நுழைவது அவ்வளவு எளிதல்ல. யுரேனியத்தை அங்கிருந்து வெளியே கொண்டு வருவதா அல்லது அங்கேயே வைத்து செயலிழக்க செய்வதா என்றும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து இஸ்ரேலுடன் அமெரிக்கா ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இப்போதைக்கு இது ஒரு மாற்று திட்டமாகவே இருந்தாலும் ட்ரம்ப் நிர்வாகம் இதை தீவிரமாக பரிசீலித்து வருவது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒருவேளை அமெரிக்க படைகள் ஈரான் மண்ணில் கால் வைத்தால் அது போரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. மேற்கத்திய நாடுகள் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை கண்டு எவ்வளவு தூரம் அஞ்சுகின்றன என்பதை இந்த செய்தி உறுதிப்படுத்துகிறது.